discussion here. We are going to see the topic on innovation and the startup ideas. First of all, we are going to see what is entrepreneurship. The word entrepreneurship means one who creates opportunities with his own highest risks. Not all the people are entrepreneurs. One who is ready to take risk. And ஒருத்தவங்க வந்து என்டர்பிரனர் எல்லாருமே என்டர்பிரனர் ஆக முடியாது. ரிஸ்க் எடுக்கிறக்க தயாராக இருக்கிறவங்க தான் என்டர்பிரனர் ஆகணும். சரிங்களா? ஒரு சேஃப் ஜோன்குள்ளேயே இருக்கணும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே வந்து என்டர்பிரனராக இருக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது என்டர்பிரனர்ஷிப்பில். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, உங்களோட ஐடியாஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரீட் லைனில் ஐடியாஸ் உங்களுக்கு வந்து வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிளையண்ட்ஸு, எம்ப்ளாயர்ஸு எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஈஸியாக பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். சரிங்களா? இதுவே வந்து உங்களோட ஐடியாஸ் வந்து கொஞ்சம் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல், அவங்களோட அந்த லோக்கல் பீப்புளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, there may be chances of losses. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வாய்க்கிற கிளையண்ட்ஸு, எம்ப்ளாயீஸ் எல்லாருமே, அதாவது மற்ற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் இருந்தால் தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரிஸ்க் தான். சரிங்களா? அப்போ என்னென்னா, இப்போ ஒரு என்டர்பிரனர்ஸ் எல்லாருமே வந்து சக்ஸஸ் பண்ணிட முடியாது. ஒரு 100 பேர் என்டர்பிரனர்ஷிப்பில் ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு கம்பெனியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து என்னென்னா கடைசியாக சஸ்டெயின் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% தான் வந்து ஃபீல்டில் இருப்பாங்க. எல்லாமே வந்து என்ன ஆகும்னா ஃபீல்ட் அவுட் ஆகிடுவாங்க. சரிங்களா? அது நிறையா காரணம் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களோட ஐடியாஸ், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வந்து என்னது உங்களுடைய கிளையண்ட்ஸு, அப்புறம் என்னென்னா உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டிஸ் எல்லாமே, நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்து தான் பிஸ்னஸ் இருக்கும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா அப்கிரேட் ஆகாமல் இருக்கிறது, நீங்கள் வந்து ஒரு வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா, ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்கிரேட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆகிருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போ என்னென்னா ஒரு பிஸ்னஸ்க்கு மெயின் என்ன அப்படின்னா கிளியர் ஐடியாஸ். ஓகேங்களா? கிளியர் ஐடியாஸ், அதாவது என்னென்னா பீப்புளோட ரெக்குயர்மெண்ட், அதாவது நீடு. ஓகேங்களா? நீடை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். சரிங்களா? நீங்கள் பீப்புள்ஸுக்கு வந்து தேவையில்லாத ஒன்றை வந்து நீங்கள் வந்து திணிச்சிங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகாது. அவங்களோட தேவை இல்லைங்கிறப்ப நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து நிறையா, அதாவது ஒரு என்டர்பிரனர்ஷிப்பில் நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன், அடுத்தது மார்க்கெட்டிங்கு, அதுக்கப்புறம் என்னது பேங்கிங், நிறையா செக்டார்ஸ் இருக்குது. சரிங்களா? லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸு, இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸு, இது எல்லாமே வந்து மைக்ரோ லெவலில் நீங்கள் மானிட்டர் பண்ணால் தான் ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதர்வைஸ் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் வீக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ப்ராப்பராக ரன் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு இன்னோவேஷனை வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு இனோவேஷன்னா பெரிய அளவில் இருக்கணும் அப்படின்னா இப்போ நியூட்டன் மாதிரி எதையாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இது கிடையாது. இனோவேஷனுங்கிறது வந்து ஒரு சிம்பிள் திங். சரிங்களா? பீப்புளோட நீட், சரிங்களா, பீப்புளோட தேவைக்கு ஒரு சிம்பிள் திங்கை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து செல் பண்ண போகிறீங்க. சரிங்களா? அதுதான் வந்து என்னென்னா இனோவேஷன் இன்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட். ஓகேங்களா? அப்போ அதுக்கு நீங்கள் வந்து என்னென்னவெல்லாம் பண்ண போகிறீங்க, உங்கள் லோக்கல் ஏரியாவில் பீப்புளோட நீட் என்ன இருக்கும். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது பீப்புளுக்கு. சரிங்களா? ஸ்பெசிஃபிக்காக, அதாவது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி இருக்குது. சரிங்களா? கோயம்புத்தூரில் ஒருத்தருக்கு வந்து ஒரு தேவை இருக்கலாம், அதை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து பீப்புள்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு வந்து ப்ராப்பரான மார்க்கெட்டிங் டீம், அப்புறம் வந்து சோசியல் மீடியா, இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா மார்க்கெட்டிங்க்கு, அதையெல்லாம் கொண்டு வச்சு நீங்கள் பீப்புளை ரீச் பண்ணி அது மூலமாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறது அது எப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா?
அப்போ என்னென்னா எல்லாருமே நினச்சிக்குவாங்க ஒரு என்டர்பிரினர்ஷிப் வந்து பணம் இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது, பெரிய அளவில் பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணம் போட்டு ஸ்டார்ட் பண்ணவங்க அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ரொம்ப சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி அதில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மித்தெல்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? இதுதான் சரிங்களா. இப்போ ஒரு இனோவேஷனை வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஐடியாவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதுதான் இந்த இதில் பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும். சரிங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.